64 காண்டத்தை சரியாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை செய்யும் பொழுது எதற்காக செய்யப்பட்டதோ அது சரியாக அந்த அந்த நாட்களில் சரியாக போய் நடந்துனது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு அரிய கலை. ஒரு தன்னுடைய நாட்டு மன்னன் பிற நாட்டு மன்னனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கலை. அது காது வழி செவி வழியாக வந்து கயவர்கள் சிலர் கையில் எடுத்துக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கைக்கு சொந்தத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து மந்திர கலையை எல்லா பக்கம் பரப்புனாங்க. அதை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் பிரபஞ்சம் ஒன்று இருந்துச்சு. யார் வந்து எவ்வளோ பெரிய கலை கற்றுருந்தாலும் சரி, கராத்தே வீரராக இருந்தாலும் சரி, நம்ம இப்போதைக்கு அப்படி தான் பேசணும், மக்களுக்கு அப்போ தான் புரியும். எவ்வளோ பெரிய பயில்வான கிங்காங்க இருந்தாலும் சரி தான், அவன் கடைசியில் மண்ணுக்கு சொந்தமாவான். எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவனுடைய வரலாறும் ஆட்டோமேட்டிக்காக பின்தள்ளப்படும். காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் பெரிது, புவனம் பெரிது, இந்த புவனத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இறைசக்தி ஆற்றல் பெரிது. அங்கே வந்து மனிதனுடைய எந்த ஒரு முயற்சியும் அங்கே தோற்றே போகும்.